திருகோணமலை மாவட்டம் தம்பலகாம பிரதேச செயலக பிரிவில் உள்ள பாலம்போட்டாறு கிராம சேவகர் பிரிவின் பத்தினிபுர கிராம மக்களுக்கான இந்து மயானத்திற்கான காணி கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானால் நேற்று திங்கட்கிழமை மாலை உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது. 25 வருட காலமாக இந்து மயானம் இன்றி வாழ்ந்த மக்களுக்காக தற்போது வனஜீவராசிகள் திணைக்களத்திற்கு சொந்தமான கல்மடியாவ வடக்கு கிராம சேவகர் பிரிவில் உள்ள காணியே இந்து மயானத்திற்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதில் தம்பலகாமம் பிரதேச சபை செயலாளர் உட்பட பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டதுடன் நீண்ட காலமாக நிலவிய இந்து மயான பிரச்சினைக்கு 10 நாட்களுக்குள் தீர்வு பெற்று தந்த கிழக்கு மாகாண ஆளுநருக்கு மக்கள் நன்றிகளை தெரிவித்தனர். இதன்போது திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச செயலக பிரிவில் உள்ள முத்துநகர் கிராம மக்களும் தங்கள் வயல்நில குடியிருப்பு பகுதிகளை இலங்கை துறைமுக அதிகார சபையினர் கையகப்படுத்த முயற்சிப்பதாக ஆளுநரிடம் மக்கள் சுட்டிக்காட்டினர். இது தொடர்பில் உரிய சாதகமான நடவடிக்கை எடுப்பதாக மக்களிடம் ஆளுநர் உறுதியளித்தார். புதைக்கிற இடத்துல ஃபாரஸ்ட் கெசட் பண்ணிக்கிட்டு கல் போட்டு அவங்கள அதுக்கான அனுமதிகள் மறுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. இது சம்மந்தமாக கடந்த வாரம் என்னோட கவனத்திற்கு பத்தினிபுரம் மக்கள் நேரடியாக கொண்டாந்தாங்க. அவங்க கொண்டாந்ததை எடுத்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை வர சொல்லி அவங்களோட கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டுச்சு. அரசாங்கங்கிறது மக்களுக்கு உதவி செய்கிறது தான் தவிர மக்கள் ஒரு கஷ்டத்தில் போடுறது கிடையாது. அதனால் ஃபாரஸ்டோருக்கு அதுக்கான தேவையான ஆதாரங்களும் அது தேவையான கலந்துரையாடல் பல மேற்கொள்ளப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இறுதியாக ஃபாரஸ்ட்டில் ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டுச்சு. அந்த அனுமதிக்கு அடுத்து தான் இன்றைக்கி கொடுத்துருக்கேன். எவ்வாறு 30 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு பிறகு பரியல் பண்ண போனால் தொடர்ந்து பிரச்சனைகள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. போயிட்டு அவங்களோட முன்னோர்கள் சாமி கும்பிட்றது கூட ஒரு பயந்த நிலைமையில் போய் சாமி கும்பிட வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. இப்போ அவங்களுக்கு ஒரு சட்ட ரீதியாக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட அனுமதி கடிதத்தோடு இன்றைக்கி ஆளுநருங்கிற முறையில் நான் அதை என்னோடய ஆலோசனை பேரில் அதை பெற்று இன்றைக்கி அவங்களுக்கு அளிச்சிருக்கேன். இனிமேல் எதிர்காலத்தில் அந்த சிமெண்ட்ரியை மற்ற பகுதிகளில் எவ்வாறு சிமெண்ட்ரியை பயன்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி பயன்படுத்தலாம். இந்த மக்களுக்கு போகிறதுக்கு ஒரு இடம் இல்லாமல் இருந்துச்சு, பிறக்கிறதுக்கு ஒரு இடம் இருந்துச்சு, இறந்த பிறகு போகிறதுக்கு ஒரு இடம் இல்லாமல் இருந்துச்சு. இன்றைக்கி அதை இன்றைக்கி நிறைவேற்றி கொடுத்துருக்கோம். பிரச்சனை ஒரு 25 வருஷத்துக்கு மேலாகவே இருந்தது. அதாவது நாங்கள் 1975ஆம் ஆண்டு தொடங்கும் இந்த மயானத்தை பார்த்து வந்தாங்க. இப்போ ஒரு 25-30 வருஷத்துக்குள்ள வனஜீவராச பதினர் எங்களுக்கு தரமாட்டேன்னு சொல்லி பெரிய பிரச்சனை எடுத்து கொண்டு இருந்தவங்க. நாங்கள் சில இடங்களுக்கு கடிதம் கொடுத்தனாங்க. அவங்களும் எந்த வேலாது புரசு தராதாமன்னு சொன்னாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு நாங்கள் மீடியாக்களுக்கும் அறிவிச்சனாங்க. அவங்களும் இதைத்தான் பதில் சொன்னாங்க. அப்புறம் கடைசியாக நாங்கள் ஆளுநர் அலுவலகத்துக்கு சென்று ஆளுநர் அலுவலகத்துக்கு கடிதம் பண்ணி கொடுத்தோம். இப்படி எங்களுக்கு இந்த பிரச்சனை இப்படி இருக்குது, இதை நீங்கள் தீர்த்து தரணுமெண்டு. அதை அதற்கு வேண்டிய கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்குள்ள எங்களோட கௌரவ ஆளுநர் அவர்கள் எங்களுக்கு இந்த பிரச்சனை முடித்து எங்களுக்கு அதுக்காக அத்தாட்சி அனுமதியும் சட்ட ரீதியாக எடுத்துக்கொண்டு தந்துருக்குது. ஆனபடியாக நாங்கள் எங்களோட கிராம சார்பாக எங்களோட கௌரவ ஆளுநர் ஐயா அவர்களுக்கு நிறைந்த நன்றியை தெரிவித்து கொள்கின்றோம். கிராம சார்பாக நன்றி. பிரச்சனை எங்களுக்கு 30 வருஷத்துக்கு மேலாக நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டோம். எங்களோட அப்பா எங்களோட அம்மா எல்லாருமே இந்த மயானத்தில் பதிக்கப்பட்டோம். 1995ஆம் ஆண்டு எங்களோட அம்மா காலம். ஆனால் நாங்கள் கொண்டு போய் இந்த மயானத்தில் போய் சேர்ந்தாங்க. எங்களுக்கு அந்த மயானத்துக்குள்ள போகிறதுக்கு எந்த அனுமதியுமே இல்லை. நாங்கள் போவோம், சும்மா கொண்டு போய் பார்க்குறது, அதுக்கு பிறகு நாங்கள் வந்துடுவோம். எங்களால் எந்த ஒரு செயல்படுமே ஒரு கட்டடமும் கட்டையில்லாத எங்களுக்கு. எங்களோட அப்பா அம்மா புதைத்த இடத்துல ஒரு அடையாளம் வைக்கிறாரு எங்களுக்கு சொல்லி நாங்கள்